நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய தினத்திலே நம்முடைய யூடியூப் சேனல் அலுவலகத்திற்கு வந்திருப்பவர் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தக தொழில்துறையிலே ஆழ்ந்த அனுபவம் மிக்கவர், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளராக மிகச்சிறந்த தொழில் சார்ந்த பல்வேறு கருத்தரங்களில் கலந்து கொண்டு தொழிலை குறித்த ஒரு நல்ல ஆய்வு செய்து தொழில் முன்னேற்றத்துக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மிகுந்த ஊக்கம் அளிப்பவர், உற்சாகம் அளிப்பவர், உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து திருப்பூர் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு பாடுபடுபவர் நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களுடைய அன்பையும் பாராட்டையும் பெறுகிறவர். அதே போல திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாக குழுவினர் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் மிகவும் பிரியமானவர். நம்முடைய அலுவலகத்திற்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. தொழில் நிலைகள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தொழில்துறையினர் ஒரு போராட்டமான சூழ்நிலையிலேயே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். அதற்காக நீங்கள் ஒரு சிறப்பானது ஒரு பேட்டி அளிக்க வேண்டும். அது தொழில்துறையினருக்கு உற்சாகம் அளிக்கும், ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய அது ஒரு பேட்டியாக இருக்கும் என்று கருதி அவரை நாம் நம்முடைய தொலைக்காட்சி நிலையத்திற்கு அழைத்தோம். இதோ வந்திருக்கிறார், வாருங்கள் அவரை வரவேற்போம். வணக்கம் சகோதரர், ரொம்ப மகிழ்ச்சி. தொழில்துறையில கடந்த ஒரு வருடம் என்று கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு நிறைய பல்வேறு போராட்ட ஒரு சூழல்கள் இருக்கிறது. உலகளாவிய வர்த்தகத்துல ஒரு நிம்மதியான ஒரு தொழில் செஞ்சோம் வளர்ந்தோம் அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் அமெரிக்க வரி விதிப்புல தொடங்கின அந்த நெருக்கமான சூழல், அதை தொடர்ந்து தொழில்துறையினர் சந்தித்த பிரச்சனைகளை அதை பத்தி பேசுறோம். மிக்க நன்றி. திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பில் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் பேரன்புகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து பல 10 வருடங்களாக திருப்பூரின் தொழில்துறைக்கும் அதன் நலனுக்குமாக பல்வேறு வகையிலே உதவி கொண்டிருப்பதற்கும் உங்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்டிக்குள் செல்வோம். திருப்பூரின் தொழில் சூழல் எப்படி இருக்கிறது என்பதுதான் இன்று $1 மில்லியன் கேள்வியாக எழுந்துள்ளது. ஏனெனில் திருப்பூர் தொழிலை பொறுத்தவரை திருப்பூர் பின்னலாடை தொழில் என்பது வெறும் பின்னலாடை தொழில் மட்டும் அல்ல. இதை சார்ந்து இன்று இயங்கக்கூடிய ஒரு சிறு பல வியாபாரிகள் முதல் கொண்டு மளிகை ஆகட்டும், துணிக்கடைகள் ஆகட்டும், ஏராளமான பல்வேறு ஒரு மருத்துவமனைகளாகட்டும், எவ்வளவோ தொழில்கள் இன்று இந்த ஒரு பெரிய தொழிலை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் இன்று திருப்பூர் தொழில்துறையின் பாதிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாகவே அனைவரும் உணரக்கூடிய சூழல் நிலவுகிறது. ஆனால் இது பயமுறுத்தும் அளவிற்கான பாதிப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனெனில் நாம் இதற்கு முன் சந்தித்த ஏராளமான சவால்களுக்கு முன்பு தற்போது நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறிய பின்னடைவு என்பது ஒரு பயமுறுத்தக்கூடிய அளவு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த 10 வருடங்களாகவே நாம் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறோம். அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை துவங்கி, சரக்கு மற்றும் சேவை வரியின் அமலாக்கம் துவங்கி, அதை தொடர்ந்து கோவிட் 1, 2, 2 தொற்றுகள் வந்தது. அதை தொடர்ந்து ரஷ்யாவும் உக்ரைனுக்கு இடையான போர், அந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதே அமெரிக்காவின் வரி விதிப்பு வந்தது. போரின் காரணமாக ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு, இதையெல்லாம் தொடர்ந்து தற்போது ஈரான் மீது அமெரிக்கா உலக நாடுகள் மீது வைத்த வரி, அதை தொடர்ந்து இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் போரில் இன்று உலகமே இரண்டுபட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இதெல்லாம் நிச்சயமாக இந்த 10 வருடங்கள் இந்த தொழிலுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய உற்பத்தி தொழில்கள் அனைத்தும் மிகப்பெரிய சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் நமது தொழில் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், உண்ண உணவும் உடுக்க உடையும் மனிதனின் தேவை, அன்றாட தேவை மட்டுமல்ல, அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவை மனித குலம் இருக்கும் வரை இருக்கும். அந்த அளவில் இந்த தொழிலானது எந்த சூழ்நிலையிலும் அழியாது என்பதுதான் தினமான நம்பிக்கை. இதை தொடர்ந்து நாம் பேச வேண்டி இருப்பது என்னவென்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த திருப்பூர் தொழில்துறை நகருமா என்கின்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கின்றது. நிச்சயமாக நகரும். கோவிட் தொற்று
2 கோவிட் தொற்றுகளும் உலகிற்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம் ஏராளம். அரசாங்கங்களுக்கு மட்டுமல்ல, தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, தொழில் முனைவோர்களுக்கு மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கோவிட் தொற்று கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்பது மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை தொடர்ந்து ஒரு குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாயிருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். நுகர்வோர்கள் மத்தியில், அமெரிக்காவாகட்டும், வளர்ந்த பொருளாதார நாடுகளில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் மத்தியிலும் கூட ஒரு பெரிய மனமாற்றம் நிகழ்ந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு பொருளாதார சுனாமிகள் கடந்த 50 ஆண்டுகளில் பல்வேறு நாடுகள் சந்தித்த போதிலும் இந்தியா ஸ்திரத்தன்மையுடன் இருந்த ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு என்கின்ற அந்த ஒரு பழக்கம். அந்த சேமிப்பு என்கின்ற பழக்கம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தன்முனைப்போடு கூடிய தற்காப்பு முயற்சிகளுமே இந்தியாவை தொடர்ந்து ஒரு பெரிய வளர்ந்த பொருளாதார நாடாக மாற்றாவிட்டாலும் கூட எந்த விதமான பொருளாதார சுனாமிகளும் நம்மை தாக்காத அளவிற்கு நம்மை நாமே காத்து கொண்டிருக்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் அனைவரும் இந்தியர்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு முறையைத்தான் நோக்கி செல்கின்றார்கள். முதலிலெல்லாம் பார்த்தால் வளர்ந்த பொருளாதார நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய அவர்களது ஊதியத்தை, அவர்கள் உழைத்து பெறக்கூடிய ஊதியத்தை உடனடியாக அவர்கள் செலவு செய்வதும் எதிர்காலத்துக்கு தேவை என்கின்ற அளவில், ஏனென்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அது போல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு அது போல இருந்த காரணங்களால் ஒரு பணத்தேவையை பற்றிய ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த ஒரு சூழல். அதெல்லாம் இன்று மாறி, இன்று மக்கள் சிறிதாவது நாம் சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நோக்கி சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, போர் என்று சொன்னால் அது எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது, அது நம்மை என்ன செய்ய போகிறது என்கின்ற நிலையெல்லாம் மாறி இன்று உலகமே ஒரு குளோபல் வில்லேஜாக, உலகமே இன்று ஒரு பெரும் கிராமமாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கு போர் நடந்தாலும் அங்கே பாதிப்பு என்பது உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் அந்த தாக்கம் ஏற்படத்தான் செய்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆயத்த ஆடைத்துறையை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மிகப்பெரிய பிராண்டுகள் அதிகமான விலையை விற்கக்கூடிய அந்த ஆடை ரகங்களுக்கெல்லாம் இன்று ஒரு சிரமமான சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் அதே நேரத்திலே குறைந்த விலை ஆடைகள் அதிக தரத்துடன் விற்கக்கூடிய ரீட்டைல் ஸ்டோர்ஸ் என்று சொல்லக்கூடிய, லோ காஸ்ட் ரீட்டைலிங் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் தொடர்ந்து தங்களது வளர்ச்சியை பதிவு செய்து கொண்டே வருகின்றன. இதன் மூலம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நுகர்வோர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு, அதிக அளவு பணத்தை நாம் சேமிக்க வேண்டும், குறைந்த அளவு விலையில் நல்ல தரமான ஆடைகளை வாங்கி நாம் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐரோப்பியாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், அங்க இருக்கக்கூடிய சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் குறைந்த விலையில் அதிக ஆடைகளை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவை பொறுத்தவரை நாம் உலகின் தேவைகளில் 3% மட்டுமே பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இது கடந்த 10 ஆண்டுகளாகவே இதிலிருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதற்கு பல்வேறு ஜியோ பொலிட்டிக்கல் புவிசார் அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட நாம் செல்ல வேண்டிய தூரம், நம்மை நாம் மாற்றிக்கொண்டு தகவமைத்து பயணிக்க வேண்டிய தேவையும் இப்பொழுது எழுந்துள்ளது. இந்த தேவை என்பது நாம் தொடர்ந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோனில் இருந்து வந்ததால் இந்த தேவை நமக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் நாம் படுகின்ற கஷ்டங்கள், அது கஷ்டங்கள் என்று சொல்ல முடியாது. அந்த கஷ்டங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து நாம் இனி எடுக்க போகும் முயற்சிகள் நிச்சயமாக அடுத்த 20 வருடங்களுக்கு இந்தியா எல்லா உற்பத்தி துறைகளிலும், குறிப்பாக ஆயத்த ஆடை உற்பத்தி துறையிலும், ஏற்றுமதி துறையிலும் கோலோச்சும் என்பதே என்னுடைய கருத்து. நீங்க ரொம்ப அழகாக தொடக்கத்துல இருந்து இந்த தொழில்துறை படுகிற சிரமங்கள் எல்லாத்தையும் நீங்க விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நீங்கள் சொன்னபடி 3% இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவினுடைய டெக்ஸ்டைல் தொழில்துறையில நம்ம உலக பங்களிப்பு 3% இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே ஆசைதான். அதை 6ஆ மாத்தணும், 7ஆ மாத்தணும், அதன் மூலமாக நம்ம இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசைதான். அந்த இலக்கை, அந்த செயல் திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியமான முயற்சியில திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் MMF கட்டமைப்பை உருவாக்குனது. அது ஒரு பெரிய அழகு, எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு திட்ட வழிமுறைகள். அந்த முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு அது முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது, ஏன்னா அந்த 3
ஆறாக்கணும். ரெண்டாவது 1,00,000 கோடி வர்த்தக இலக்கு அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையில நிறைய இந்த மாதிரி போர், நீங்க சொன்ன மாதிரி போர் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. அதுல எந்த அளவுக்கு முன்னேறி உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைத்திருக்கிறது, முன்னேறி இருக்கிறீங்க? மிக அருமையான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 3% என்பதை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களை தாங்களே தகவமைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், 50 தையல் இயந்திரங்களுடன் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இனி 100 அல்லது 200 இயந்திரங்களுக்கு மேல் அவர்கள் செல்ல வேண்டும். அதே போல் 200 இயந்திரங்களோடு இயங்கக்கூடிய நிறுவனங்கள் 400 என்ற எண்ணிக்கையை நோக்கி செல்ல வேண்டும். ஏனெனில் இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல லோ காஸ்ட் ரீட்டைலர்ஸ் தான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் அவங்க கிட்ட தான் இருக்கு. ரெண்டாவது இ-காமர்ஸ், இதுதான் அவங்களோட அடுத்து உலகம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திசை. அப்போ இந்த இ-காமர்ஸுக்கும் அல்லது லோ காஸ்ட் ரீட்டைலருக்கும் நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நோக்கி வர்த்தக வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எப்படி திருப்பூரிலும் இந்தியாவிலும் ஒரு மாற்றங்கள் நிகழ்கிறதோ, சர்வதேச அளவிலும் அந்த வர்த்தகத்தில் ஒரு பெருமாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சிறு நிறுவனங்கள் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியேறிவிட்டன. இன்னும் சில நிறுவனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரத்திலே பெரிய நிறுவனங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை கருத்தில் கொண்டு அதே மாற்றங்களுக்கேற்ப நம்மை நாம் இங்கே தகவமைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி MMF என்று செயற்கை நூலரை ஆலை உற்பத்தியை பற்றி கேட்டீர்கள். உலகத்தில் 64% ஆடை என்பது செயற்கை நூலிலை ஆடைகளால் தான் உருவாக்கப்படுகிறது. செயற்கை நூலலை ஆடைகளின் தேவை என்பது 64% உலக அளவில் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம டோட்டலா இப்போ பருத்தி ஆடைகளை மட்டுமே உற்பத்தி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இதை சரியாக கணித்த எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அவர்கள் குறைந்தது 20% ஒவ்வொரு நிறுவனமும் தங்களது உற்பத்தியிலே செயற்கை நூலை ஆடையை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கூட்டங்களிலும் அந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காகத்தான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவராக திரு KM சுப்பிரமணியன் அண்ணா பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதற்காக ஒரு துணைக்குழு அமைக்கப்பட்டது. அந்த துணைக்குழுவின் மூலமாக பல்வேறு தரவுகளை குறிப்பாக இந்த செயற்கை நூலலை ஆடைகளில் விற்பனர்களாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்வான், கொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணித்து அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் திருப்பூருக்கு வரவைத்து, குறிப்பாக கோயம்புத்தூரில் கருத்தரங்குகளை நடத்தி தமிழ்நாடு அரசாங்கத்தோடும் சேர்ந்து மத்திய அரசாங்கத்தோடும் சேர்ந்து பல்வேறு குழுக்களாக அங்கெல்லாம் சென்று அவரை பார்வையிட்டு அவர்களையும் இங்கே அழைத்து அது போக செயற்கை நூலிலை ஆடைகளையும் ஃபைபர்களையும் நூல்களையும் இறக்குமதி செய்வதில் இருந்த தடைகளை எல்லாம் நீக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கு மத்திய அரசும் செவிசாய்த்து அதன் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுத்த ஒரு சூழலும் நிலவி கொண்டிருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சிறிது சிறிதாக தங்களது உற்பத்திகளில் ஒரு பெரும் சதவீதத்தை செயற்கை நூலை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளில் ஒவ்வொரு நிறுவனமும் குறைந்தது 50% தங்களது உற்பத்தியை செயற்கை நூலை ஆடை உற்பத்தியை நோக்கி செல்வார்கள். மேலும் பெரும் நிறுவனங்கள் தாய்வான், கொரியா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் தங்களது துணி உருவாக்கக்கூடிய கட்டமைப்பையே இங்கே உருவாக்குவதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளை துவங்கி இருக்கின்றார்கள். மத்திய அரசு அறிவித்த அந்த 7 ஒருங்கிணைக்கப்பட்ட ஜவுளி பூங்காக்கள், அதில் ஒன்று தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. விருதுநகரில் அமைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜவுளி பூங்காவிலும் செயற்கை நூலலை ஆடை உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களது பார்வையில் நீங்கள் இளைய தொழில் முனைவோர்களுக்கு சொல்லக்கூடிய ஊக்கமளிக்கிற வார்த்தைகள் என்ன? இந்த கம்ஃபோர்ட் ஜோனை உடைச்சிட்டு அவங்க டெக்ஸ்டைல் தொழில்துறை ஆழமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு ஏற்றுமதி வர்த்தகத்திலே உள்நாட்டு உற்பத்தியில எப்படி ஈடுபட்டு ஜெயிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? உள்ளபடியே சொல்ல போனால் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு மிக அருமையான கேள்வி. அதுவும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவுக்கென்றே ஒரு தனி வரலாறு உண்டு. ஏனெனில் இது பூகோள ரீதியாக மலைமறைவு பிரதேசம். இந்த மலைமறைவு பிரதேசத்தில் என்றெல்லாம் வானம் பார்த்த பூமிகள் தான் இங்கே அதிகம். என்றெல்லாம் மழை பெய்கிறதோ அன்றுதான் விவசாயம் செய்ய முடியும், அல்லது ஆடு மாடு கோழிகளை வைத்துத்தான் இங்கே பொழப்பு ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டம்.
அந்த காலகட்டத்திலிருந்து வெளிவருவதற்காக, வருமானத்தை பெருக்குவதற்காக, வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக, தங்களது வாழ்வியல் நிலையை உயர்த்துவதற்கான தாகத்தில் இருந்த அந்த கொங்கு பகுதி மக்களுக்குத்தான் அந்த தொழில் புரட்சி வந்த அதை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டு வளர்ந்ததால் தான் இன்று இந்தியாவின் ஜிடிபியில் 1.25% திருப்பூர், கோயம்புத்தூர் மட்டுமே செய்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டின் ஜிடிபியில் ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த மாவட்டங்களும் செய்கிறது. நீங்கள் கொங்கு பகுதியை எடுத்துக்கொண்டால், நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து துவங்கி கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர், பல்லடம், சோமனூர் என்று எடுத்துக்கொண்டால், ஈரோடு, நாமக்கல், திருச்செங்கோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை இங்கே இந்த 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 பகுதிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தனால் டெக்ஸ்டைல் தொழில் மட்டுமல்ல, ஏராளமான உற்பத்தி தொழில்கள் இங்கே அதிக அளவு வளர்ந்திருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இளைய தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இளைய தலைமுறைகள் தொழிலுக்கு வந்துட்டாங்க. ஏராளமான எங்கள் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் உள்ளிட்ட, எங்கள் கௌரவ தலைவர் உள்ளிட்ட, எங்களது ட்ரெஷரருடைய மகன்கள் உள்ளிட்ட எங்களது ஏராளமான செயற்குழு உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு தொழிலுக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக அவர்களை எல்லாம் பார்க்கும்போது, எனக்கு அவர்களோடு உரையாடும் போதும் சரி, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. தந்தையார்கள் எல்லாம் 8 அடி பாய்ந்தார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இவர்கள் எல்லாம் 16 அடி அல்ல 64 அடி பாயும் அளவிற்கான அந்த ஒரு வேட்கையுடன், அந்த ஒரு அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணின தந்தையரை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் மற்றும் ஸ்மார்ட் ஒர்க் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தொழிற்சாலைகளில் எந்த மாதிரியான கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கலாம் என்கின்ற திட்டத்தில் முதல் கொண்டு, எந்த அளவு வேலையை எளிதாக்கலாம், எந்த அளவு லாபத்தை அதிகரிக்க முடியும். ஏனெனில் லாபம் என்பது குறைந்து கொண்டே வரக்கூடிய தொழில்களில் ஆயத்தாடை உற்பத்தியும் ஒன்று. அதே சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பவுல் இருக்கு. அந்த பவுல்ல விழக்கூடிய கைகள் அதிகரித்துட்டே வருகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இப்பொழுது 10 வருடங்களாக பாகிஸ்தானின் வளர்ச்சி இந்த ஆயத்தாடை உற்பத்தியில் என்பது பிரமிக்கத்தக்க வளர்ச்சி. அதே மாதிரிதான் ஸ்ரீலங்கா, பர்மா, இது போன்ற நாடுகள் எல்லாம் இன்று தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன. இது இந்தியாவின் உற்பத்தி துறைக்கு ஒரு பெரிய சவாலான காலகட்டம். ஆனால் அதே சமயத்துல இந்தியாவை பொறுத்தவரை இந்த உற்பத்தி மட்டுமல்ல, நம்மகிட்ட ஏராளமான அனைத்து வகையான உற்பத்திகளில் நாம் கோலோச்சி கொண்டிருப்பதால், இந்த உற்பத்திக்கான ஒரு தேவையும் இருப்பதால் தான் இந்த இளைய தலைமுறைகளை அதை சரியாக புரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு அதை கொண்டு போவதற்கான தொழில்நுட்பங்களை புகுத்துவதோடு, அடுத்தடுத்து எந்த மாதிரியான மாற்றங்களுக்கு நம்மை ஆட்படுத்தி கொள்ளலாம், எந்த மாதிரியான சந்தைகளை நோக்கி நாம் செல்லலாம் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி அவர்களும் இன்று கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் அவர்களின் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் உள்ளிட்ட, கௌரவ தலைவர் உள்ளிட்ட இவர்கள் எல்லாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, ஏராளமான வர்த்தகத்தை திருப்பூரை நோக்கி கொண்டுட்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முயற்சிகளில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஒரு வருட காலமாகவே மத்திய அரசு தொடர்ந்து வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் மிக மிக குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம், இங்கிலாந்துடனான வர்த்தக ஒப்பந்தம், இப்பொழுது போர் சூழல் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்தியாவிற்கும் அமெரிக்காவும் இருதரப்பு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். அதே போல வளைகுடா நாடுகளுடன் ஏற்படுத்தி இருக்கின்றோம், ஆஸ்திரேலியாவுடன் ஏற்படுத்தியிருக்கிறோம், ஜப்பானுடன் ஏற்படுத்தி இருக்கிறோம், கனடாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. 65% உலக மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா என்கின்ற சூழ்நிலை தான் இப்போது நிலவுகிறது. இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த தேவைக்கு இன்றைக்கு வலு சேர்க்கும் வகையில் நமது கௌரவ தலைவர் டாக்டர் பத்மஸ்ரீ ஏ சக்திவேல் அவர்கள் ஏபிசியின் தலைவராக தொடர்ந்து 4வது முறையாக பதவியேற்றிருக்கின்றார் என்று சொன்னால், அது ஒரு மிகச்சாதகமான ஒரு சூழல். அதே போல அவர் அங்கே அந்த பதவியை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாது, திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவரான KN சுப்பிரமணிய அண்ணா அவர்களை சொல் அல்ல செயல் என்பதற்கு சொந்தக்காரரான அவரின் சரியாக அடையாளம் கொண்டுதான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவராக அவர் வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்பினோம். அதே விருப்பத்தோடு தான் அவர் இன்று இபிசி என்ற ஏபிசியில் இருக்கக்கூடிய இபிசி என்கின்ற கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்றார். அதன் வாயிலாகவும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். உலக நாடுகளில்
இந்தியாவின் பொருட்களை, குறிப்பாக திருப்பூரின் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களின் தரத்தை, தன்மையை, வளங்குன்றா வளர்ச்சி உற்பத்தியில் நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம் என்கின்ற கோட்பாடுகளை எல்லாம் அந்த உலக நாடுகளுக்கு சென்று சேர்க்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தொழில்துறையினர் எந்த விதத்திலும் மனச்சோர்வு அடைய வேண்டாம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு என்பது ஒரு அடுத்த கட்டத்திற்கான நாம் பெரும் பாய்ச்சலுக்கான ஒரு ஓய்வென்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்கான திட்டங்களை வகுத்து இனி தவறேதும் இந்த மாதிரியான பின்னடைவுகள் வராமல் நம்ம தொழிலை அடுத்தடுத்து தொடர்ந்து சீராக வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்வதற்கான ஆயத்தங்களுக்கான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.